கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 49:16. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என்னுடைய உள்ளங்கையில உன்னை செதுக்கி வச்சிருக்கிறேன்னு போட்டிருக்கிறார். அப்படின்னா வரைகிறது கூட அது லகுவா இருக்கிற மாதிரி இருக்கும், அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் செதுக்கிறது ஒரு நாள் அழியாது. அப்படின்னா உள்ளங்கைக்குள்ளால ஆண்டவர் செதுக்கி வச்சிருந்தா என் கைக்குள்ள அடக்கமா பத்திரமா உன்னை பாதுகாப்பா வச்சிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அது அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர், வெள்ளியும் பொன்னையும் வைத்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசரங்களை உண்டு பண்ணி ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தெய்வத்தினுடைய கைக்குள்ள நீங்க வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற இந்த உத்தரவாதத்தை விட பெரிய உத்தரவாதம் உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆண்டவருடைய கையில் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தும்படி என் பலத்த கைக்குள்ள அடங்கி, நான் உன்னை செதுக்கி வச்சிருக்கிறேன்ல, இதுக்குள்ள அடங்கி இருந்து அப்படியே உன்னுடைய பொறுப்புகளை செய்துட்டே இரு. படிக்கிற காலத்தில் படிங்க, வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் வேலைக்கு போங்க, ஊழியத்துக்கு போக வேண்டிய இடங்களில் ஊழியத்துக்கு போங்க. அப்போ நீங்கள் செய்துட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் குறித்த நேரத்தில் டக்குன்னு உயர்த்துவார். அது வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள, செதுக்கப்பட்ட கரத்துக்குள்ளால நீங்கள் அடங்கி இருங்க. நீங்களா பெரிய ஆள் ஆகணும், திடீர் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி எதுலேயும் போய் மாட்டிக்கிட்டு குழிக்குள்ள விழுந்துடாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு அப்படி நான் பண்ணி குழிக்குள்ள நான் விழுந்து கிடக்கிறேன்னு சொல்றவங்களே, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு கை கொடுத்து அதுலேருந்து உங்களை தூக்கி எடுத்து வருகிற நாட்கள்ல அவரே உங்களை நடத்தும்படி நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம வாழ்க்கையை நம்ம இழுத்துட்டு ஓடணும்னா ரொம்ப பாடுகளோட தான் நம்ம இழுத்துட்டு ஓடணும். நம்ம இழுக்கிறது அப்படின்றதே ஸ்ட்ரெயின் தான். இழுக்கிறதுனாலே ஸ்ட்ரெயின் தான். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் அதுகளை இழுத்துட்டு போகணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, இதோ உங்களுடைய அடிமை உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களை தள்ளிட்டு போவார். இதை உங்கள் மனசில் நீங்கள் அப்படியே பதிச்சிருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கிறேன். நான் பாரத்தை இழுத்துட்டு உடனேன்னு நினைக்கவே மாட்டேன். ஆண்டவர்கிட்ட அந்த பாரங்க வர்றதுக்கு முன்னாலே அந்த ப்ராஜெக்டோ எது காரியங்களோ அதை ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, இதை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணுங்கப்பா அப்படின்னாச்சுன்னா அவரே தள்ளிட்டு போவார். பின்னால் இருந்து அவரே தள்ளிட்டு போய் அழகாக நடத்துவார். பார்த்துருக்குறேன். அது ஆச்சரியமாக இருக்கும். அவர் தள்ளிட்டு போனால் நமக்கு இலகுவாக இருக்கும். நமக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் அழகாக அதை அப்படியே ஹேண்டில் பண்ணி நீட்டாக கொண்டு போவார். அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை இன்னைக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்குங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் கையில் உங்களை செதுக்கி வச்சிருக்கிறாருன்னா பார்த்து அந்தந்த நேரத்தில் உனக்கு என்னது நல்லதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்து தருவார். இந்த ப்ராஜெக்ட் எதெல்லாம் நீங்கள் பாதியில் நிறுத்தி வச்சிருக்கிறீங்களோ ஆண்டவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. அவைகளெல்லாம் அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் நடத்தி தருவார். நிறைய பேர் லெட்டர் எழுதி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஐயா கோயம்புத்தூர் ப்ரேயர் டவர் லேண்டு வாங்கியாச்சா, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா நான் இப்போ மங்கள வார்த்தையில் அதை பற்றி சொல்லலை இல்லை, அதனால் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது என்ன நிலைமையில் இருக்குதுன்னா, ஒரு மேஜர் பார்ட் நம்ம ஒரு 65 to 70% ஆஃப் த பேமெண்ட் நம்ம கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு 30% அமௌண்ட்டு இன்னும் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அது துரிதமாக அடுத்த மாதமாவது கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஸோ இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. நான் சொன்னேன் இல்லை, நான் எப்போவுமே நான் ஒரு பாரத்தை இழுத்துட்டு போனேன்னு நினைக்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடுவோம், அவரே அப்படி தள்ளிட்டு போவார். இது நாங்கள் நினைக்காத நேரத்தில் ஆண்டவராக பார்த்து, நாங்கள் இப்போ வாடகைக்கு இருக்கிற இடம் நம்முடைய தேவனின் அன்பு ஜெபகோபுரம், நம்ம இப்போ வாடகைக்கு ஒரு இடத்துல இருக்கோம். உங்களுக்கு கோயம்புத்தூரில் உங்களுக்கு தெரியும். அங்கே உள்ளுக்குள்ளால பெரிய மீட்டிங்ஸ் நடத்த அலௌடு இல்லாததுனால அவங்க அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஆரம்ப நாட்களில் பண்ணாங்க, இப்போ எதனாலேயோ தெரியல, நம்ம அவங்கள குறை சொல்ல விரும்பலை, நடத்த அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால் இப்போ நம்ம ஆப்போசிட்டில் வின்சர் கார்டன் ஒன்று இருக்குது, பிரபாகரன், அதனால் அங்கே தான் நடத்திட்டு இருக்கிறோம். அவங்களுக்கும் நம்ம ரொம்ப நாள் நம்ம எடுத்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கக்கூடாது. அதனால் ஆண்டவராக பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம லேண்ட் வாங்கினேன்னு நினைக்கவே இல்லை. ஆண்டவராக பார்த்து அதான் சொன்னேன், அவரையே தள்ளிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த இடத்த கொண்டு காமிச்சார். ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த காரியங்கள் போயிட்டுருக்கு. இதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபங்கள் மிகவும் வலிமை உள்ளது என்று எனக்கு தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த மாதமாவது அதை மீதமுள்ள தொகை கட்டி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு உங்களுடைய ஜெபங்களிலே இந்த காரியங்களை நினைவு கூறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? கிறிஸ்டினா சாமுவேல், கோயம்புத்தூர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 29/5/2026 அன்று ஒருவித பயம் மற்றும் என்னுடைய குடும்பத்தினருக்கு சாலை விபத்து ஏற்படுவது போன்று மனதிற்குள் ஒரு காட்சி ஏற்பட்டது. நான் அதை புறக்கணித்து மறக்க நினைத்தாலும் திரும்ப திரும்ப அந்த பயமும் காட்சியும் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அன்று இரவு ஜெபத்தில் 91ஆம் சங்கீதம் முழுவதையும் படித்து ஜெபித்தேன். மறுநாள் காலையில் 30/5/2026 அன்று மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன மங்கள வார்த்தை, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த மங்கள வார்த்தையை சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபம் எங்களுடைய குடும்பத்திற்கு ஏறெடுத்தது போல இருந்தது. கர்த்தரே இறங்கி வந்து எங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பை தந்துவிட்டார் என்ற உணர்வை ஏற்படுத்தியது. மேலும் எனக்குள் ஏற்பட்ட பயம் மற்றும் விபத்து குறித்த காட்சிகள் முற்றிலுமாய் என் மனதை விட்டு நீங்கிவிட்டது. கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். இன்றைக்கு நம்முடைய மும்பை ஜெபகோபுரத்தில், நம்முடைய தேவனின் அன்பு ஜெபகோபுரம் மும்பையில் குடும்ப ஆசீர்வாத திருவிழா நடக்க போகிறது. காலையில் 9:30 மணிக்கு அது தொடங்கும். 9:30லேருந்து 11:30 வரைக்கும் நமக்கு மீட்டிங். 11:30 மணிலேருந்து மீட்டிங்க்கு வர உங்களுக்காக தனி ஜெபம் ஏறெடுத்து உங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்கறதுக்காக அடிமை இந்த மும்பை பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன். ஸோ இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு நான் அந்த நம்முடைய ஜெபகோபுரத்தில் இருப்பேன். ஸோ நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய உள்ளம் கைகளிலே நீர் வரைந்து வைத்திருக்கிறபடியினாலே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக்குகிறோம். உங்கள் பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏற்ற நேரத்தில் சகலத்தையும் அதனதன் நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நேர்த்தியும் கருவமாய் நீர் செய்து தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு மும்பை குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதியும் திரளான ஜனங்களை கொண்டு வந்து அவர்கள் மேலே மனதுருகி அற்புதங்களை செய்யும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.